ஏய், என்ன பண்ண? அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்டோ, ஆனா சரியாயிடுச்சு. சரி ஆகதானே செய்யும். கிளம்பு 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 கிளம்பு. என்ன பண்ணா? ரொம்ப நல்லா இருந்துச்சே. என்ன? ஏய், அதான் சரியாயிடுச்சுல்ல, போ. ஆமா, எப்படி சரியாச்சு? என்னமோ பண்றா. எத்தனை படி அப்பா, ஏற முடியலப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? அயோக்கிய குடும்பமா இருக்கே. ஒருத்திய மறைச்சு ஒளிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் இல்லாம நடு வீட்டுல கையிலேயே அப்படியே தொட்டில் கட்டி இப்படியே ஆட்டி ஆட்டி தூக்கிட்டு போறானே. எங்க இந்த இனியா கழுத கொடுக்கு மாதிரியே பின்னாடி நிப்பாளே, எங்க அவள ஆளை காணோம்? இனியா, இனியா, அடியே இனியா, ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? இனியா பாடி. ஏய் வாடி 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 வாடி. அடியே 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 இனியா, இங்க இருக்கியா? இந்த வீட்டுல அநியாயம் நடக்குதுரி. நம்ம இலக்கியாவுக்கு எப்படியாவது விளக்கேத்தி வைக்கணும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஜில் ஜில் ரமாமணி அந்த மீனாட்சியை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாண்டி. அதே யாரு பாட்டி ஜில் ஜில் ரமாமணி? கேக்குற பாரு, அதாண்டி உன் சக்களத்தி ஒருத்தி அந்த கோண வாய்க்காரி இந்த வீட்லயே தெரியறாளே, அவதாண்டி. வசுவா? அவளே தாண்டி. அந்த மீனாட்சிய உன் குழந்தை அப்படியே கையில தூளி கட்டி ஆட்டிக்கிட்டே தூக்கிட்டு போறாண்டி. அவளும் பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி அவன் மேல அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரசிக்கிட்டு போறாடி. ஐயோ பாட்டி, மீனாட்சி எப்படி இங்க வர முடியும்? ஐயோ, நீ பாட்டுக்கு ஏதாவது நான் உளறலடி. நான் சொல்றது எதுவுமே நீ நம்ப மாட்ட. நீ வா, நேர்ல வந்து பாரு, உனக்கு புரியும். இங்கே இரு மீனாட்சி, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். மீனாட்சி, வெக்கப்பட்டியா இப்போ? சரி சரி, இங்கே இரு, நான் வந்துடுறேன். 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா எனக்கே எனக்கா. ஜின் ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா எனக்கே எனக்கா. பாக்கெட் சைஸில் வெண்ணிலவு எனக்கே எனக்கா. ஃபேக்ஸில் வந்த பாத்தியா, ஆனந்துக்கு மர கழண்டு போச்சு. அதான் இப்படி தனியா ஆடிட்டு இருக்கான். நீ அத பாத்துட்டு என்கிட்ட வந்து மீனாட்சி தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்க. தொழில் மேல சத்தியமாடி, நான் அவ மீனாட்சி தூக்கிட்டு போறத ஐயோ என் கண்ணால பாத்தேன்டி. இப்ப அவ எங்க போனா? இத பாரு பாட்டி, உன் தலையில பூத்தொட்டி விழுந்ததுல இருந்து உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்க. அடியே, நான் வெறும் கண்ணாலேயே விண்வெளி ஆராய்ச்சி பண்றவடி. நான் சொன்னா நம்பு. அதெல்லாம் வெறும் பிரம்ம பாட்டி. நீ ஏதோ கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க. போவியா? கற்பனையா? நான் என் கண்ணால பாத்தேங்கிறேன். அந்த கண்ணாடிக்காரன் அவளை அப்படியே தூக்கிட்டு போனா, அவளை எங்கேயோ விட்டுட்டு வந்து இப்ப வெறுங்கைய ஆட்டிட்டு பில்டப் கொடுத்துட்டு போறான். இது என்னடான்னா பிரம்மங்குது, என்கிட்டயேவா? அடியே, இந்த வீட்டுல இடி இடிச்சாலும் அது என்னாலதான், இடி அப்ப வந்தாலும் என்னாலதான். நான் அந்த ஆனந்த் மர்ம கதையை உடைச்சு வெளியே கொண்டு வரல, என் பேரு கடையநல்லூர் காந்திமதி இல்ல. பாத்துக்கிறேன்டா.
ஐயோ மீனாட்சி ஹலோ, கூப்பிட்டியா மீனாட்சி? சுயநனவுல தானே இருக்கீங்க? இல்ல, கனவுல மிதந்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிய தூக்கிட்டு பெட்ரூமுக்கு வர பாக்கியம் எவனுக்கு கிடைக்கும் மீனாட்சி? ரொம்ப சந்தோஷமா இருக்க. வழிஞ்சதெல்லாம் போதும். பாக்கியமா பாக்கியம்? என் பார்வையில இதுக்கு பேரு கொழுப்பு. என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? ஆமா, இந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு காதலனோட வீட்டுக்கு வர்றது, பெட்ரூம்க்கு வர்றது, இதுக்கெல்லாம் பேரு கொழுப்பு இல்லாம வேற என்னவா? என் அம்மா இருந்தா என்னால இப்படி எல்லாம் வர முடியுமா? இல்ல வரதா விட்டுருவாங்களா? ஏய், இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒரு பொண்ணு தான் பலமா இருக்கிற சந்தர்ப்பத்துல யாரெல்லாம் தனக்கு துணையா நினைக்கிறாளோ அதே மாதிரி பலகீனமான நேரத்திலையும் நினைக்கணும். அதான் எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள பூஜையில கலந்துக்கிட்டு விளக்கு போடுறதுக்கு இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு வர்றது என்னோட பலகீனம் தானே. ஏய் லூசு, இந்த ஏஜ்ல இதெல்லாம் ஜாலி தெரியுமா? இதெல்லாம் லைஃப்ல இல்லனா சுவாரஸ்யமே இருக்காது. நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? இவ்வளவு சீரியஸா கூட பேசுவியா நீ? கூல் டவுன், கூல் டவுன். உன்னை இங்க கொண்டு வரதுக்குள்ள நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா உனக்கு? ஏன் ஆனந்த்? நீ அந்த பீரோக்குள்ள மட்டும் இருந்திருந்த எங்க கதையே கந்தலா இருக்கும். ஆமா, நீ எப்போ அந்த பீரோக்குள்ள இருந்து வெளியே வந்த? நான் முதல்ல உங்க ரூம்னு நினைச்சு பீரோக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டேன். அவசரமா வெளியில வரப்போ புடவை கொஞ்சோண்டு மாட்டி கிழிஞ்ச துணி பீரோக்குள்ளே சிக்கிக்கிச்சு. வெளியில வந்து பார்த்தா அர்ஜுன் மாமா வராரு. அப்பதான் பீரோவை மாத்தி அர்ஜுன் மாமா ரூம்குள்ள வச்சுட்டாங்கன்னு தெரிய வந்தது. உடனே ஓடி போய் நான் கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்போ பீரோக்குள்ள இருந்த அந்த புடவை துணியை பார்த்துதான் இவ்ளோ கலவரமும் நடந்திருக்கா? என்ன கலவரம்? அது ஒரு பெரிய கதை மீனாட்சி. நான் உனக்கு அதை அப்புறமா சொல்றேன். இதே மாதிரி பிரச்சனையெல்லாம் உருவாக்குறதுக்கு எங்க வீட்ல ஒரு கும்பலே இருக்கு. ஆமா, பசுவோட பாட்டி, இனியா எல்லாருக்கும் நீ இந்த வீட்ல இருக்கங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அதனால இனிமே நீ இந்த வீட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மீனாட்சி. சரி ஆனந்த், எப்படியாவது நான் உங்க கூட விளக்கேத்தணும். எனக்கு அதுதான் வேணும். கண்டிப்பா நீ தான் விளக்கேத்துவ மீனாட்சி. இந்த பீரோக்குள்ளதான் நீ எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இந்த பீரோ தான் மீனாட்சிங்கிற என் ஹார்ட்டுக்குள்ள சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கிற பறவையோட கூடு. இந்த கூட்டுல இருந்து நான் சொல்றப்ப மட்டும்தான் நீ வெளியே வரணும். அப்போ உங்க ஹார்ட்ல இருந்து இந்த மீனாட்சி பறவைய கொஞ்சம் வெளியில அனுப்பிடுவீங்க? நோ 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 நோ, இது தற்காலிக விடுதலை தான். தட்ஸ் ஆல். இது பாரு மீனாட்சி, இந்த மாதிரி 1 2 3 இப்படி 3 தடவை பீரோவை தட்டுவேன். அதுக்கப்புறமா தான் நீ வெளியே வரணும். ஓகேவா? ஓகே ஆனந்த். எல்லாம் புரிஞ்சதுல? 3 தட்டு. சரி, நீ பீரோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. ஏய், ஸ்டிக் எங்க? ஸ்டிக்? ஐயோ, அர்ஜுன் மாமா ரூம்ல நான் தெரியாம விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணன் ரூம்லயா? அறிவிருக்கு. என்ன திட்டுறீங்க? இல்ல 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 இல்லம்மா, அழகு குட்டி செல்லன்னு சொல்ல வந்தேன். உன்னை நான் திட்டுவனா? அண்ணன் ரூம்ல தானே வச்சுட்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உன்னெல்லாம் நான் திட்ட மாட்டேன்டா. இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? அண்ணி 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 அண்ணி, என்ன ஆனந்த்? மீனாட்சியோட ஸ்டிக் அண்ணன் ரூம்லயே மாட்டிக்கிச்சு. அத கவனிக்கவே இல்ல. நீங்க மீனாட்சிய தூக்கிட்டு போறதுல தான் கவனமா இருந்தீங்க. அந்த ஸ்டிக்கை எங்க கவனிச்சிருக்க போறீங்க? அண்ணி கலாய்க்காதீங்க அண்ணி. அண்ணன் ஸ்டிக்க பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்தாகணும் அண்ணி. எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா ஆனந்த்? சாரி அண்ணி, சாரி அண்ணி. ஐடியா. அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம், நானும் வரட்டுமா? ஐயோ, நீங்க வேண்டாம் ஆனந்த். 2 பேரும் சேர்ந்து போனா அர்ஜுன் சருக்கு சந்தேகம் வந்துரும். நீங்க இங்கே இருங்க. நான் மட்டும் போய் அந்த ஸ்டிக் எடுத்துட்டு வந்துறேன்.
போச்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. வசு, இது மீனாட்சியோட ஸ்டிக் தானே? இது எப்படி என் ரூமுக்கு வந்துச்சு? அது அர்ஜுன் சார். கேக்குறேன்ல, பதில் சொல்லு வசு, எப்படி வந்துச்சு? அதானே, இந்த ஸ்டிக் இங்க எப்படி வந்துச்சு? ஓ, இந்த ஸ்டிக்க தான் இளமார போன் பண்ணி கேட்டிருப்பாரோ. என் தங்கச்சிய வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, அவ ஸ்டிக்க மட்டும் உங்க வீட்லயே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு அர்ஜுன் சார். எவ்ளோ தைரியம் இருக்குன்னு அவருக்கு. கொடுங்க கொடுங்க அர்ஜுன் சார், நான் இப்பவே போய் உங்க ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இந்த ஸ்டிக்கும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துடுறேன். கொடுங்க சார். அதான் நம்ம போய் மன்னிச்சிட்டோமே, அப்புறம் எதுக்கு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஆமால, நீங்க மன்னிச்சிட்டீங்கல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். இது பாருங்க அர்ஜுன் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த ஸ்டிக் நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வரும் வசு? என்ன பிரச்சனை வருமா? ஐயோ, இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மீனாட்சி ஆபீஸுக்கு உங்களை தேடி வந்தது தெரிய வரும். அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டது தெரிய வரும், நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டது தெரிய வரும், இது எல்லாமே தெரிய வரும். அதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஆமாமா, இந்த விஷயம்லாம் அம்மாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். இது எதுவும் அம்மாக்கு தெரிய வேண்டாம், ரொம்ப வருத்தப்படுவாங்க வசு. அப்ப கொடுங்க அர்ஜுன் சார், நான் கண்ணை கட்டி இத தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறேன். கொடுங்க. உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய் தூக்கி போட்டுறேன். ஐயோ, என்ன ஐயோ? இத நீங்க கொண்டு போய் போடு போகும்போது யாராவது பாத்துட்டா, அவங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா, அப்புறம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஐயோ, அதே ஐயோவை தான் நானும் சொன்னேன். ஏன் ஐயோன்றன்னு நீங்க கேக்குறீங்க. சரி சரி, இந்தா நீயே கொண்டு போய் போட்டு வந்துரு. உங்களுக்காக தான் அர்ஜுன் சார், உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி சார். வசு, சொல்லுங்க சார். அம்மாக்கு தெரியக்கூடாது. தெரியாது தெரியாது, அத மறைச்சி எடுத்துட்டு போ. சரி சரி சரி, போ 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 போ. அப்பா தப்பிச்சிட்டேன்பா. கொடுங்க நீ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அடியே, எங்கடி உங்க அப்பா ஆளைய காணோம்? பழனி திருப்பதின்னு இங்கே போயிருக்காரு பாட்டி. எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? பாட்டி என்ன பாட்டி, அப்பா பத்தி தப்பா பேசக்கூடாது. நான் என்னடி இப்ப தப்பா கேட்டேன்? வேண்டுதல் பிச்சை அப்படி ஏதாவது எடுக்க போயிருக்கானோன்னு நினைச்சேன். இத பாரு இந்திரா, இது முக்கியமான பூஜை, எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு நீ செக் பண்ணி பாத்துரு. என்ன? சரிங்க அண்ணி. வசு மேடம், இனியா, நீங்க 2 பேரும் எல்லா ஏற்பாட்டையும் ராத்திரியோட ராத்திரியா சரி பாத்துருங்க. ஏன்னா விடிய கால பூஜை, ஏதாவது விட்டு போச்சுன்னா அப்புறம் வாங்க முடியாது. சரிங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் அத்தை. மாமா, நாளைக்கு காலையில விளக்கு பூஜை. நான் எடுத்து கொடுத்த ஷர்ட் தான் நீங்க போட்டுட்டு வரணும். என்ன மாமா? அதுக்கு என்ன, போட்டுக்கிட்டா போச்சு. நம்ம 2 பேரும் ஜோடியா விளக்கு போட போறோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரமே ஜோடியா மணவரையில உட்கார போறோம். பாத்தியப்பட்ட நட்சத்திராவ ஆனந்த் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உரசிக்கிட்டு என்னமோ பேசுறோம். எனக்கு அப்படியே வயிறு எரியுது பாட்டி. ஏன் நீ இப்ப பக்கத்துல உட்காந்து பேச வேண்டியதானே? அவ முந்துக்கிட்டாலே பாட்டி. நீ ஏதாவது பேசி அவங்க பேசிட்டு இருக்கிறது தடுத்து விடு பாட்டி. இரு இரு இரு. என்னது இது?
சாப்பிடும்போது வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு பேசாம சாப்பிடுங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. பாட்டி வெட்டி பேச்சா பேசிட்டு இருக்காங்க. அம்மா பூஜை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. ஐயோ கண்ணாடிக்கார தம்பி, நான் அம்மாவை பத்தி சொல்லுவேனா? அந்த அம்மா இந்த வீட்டு முதலாளி, அவங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்களே, நான் அதை சொன்னேன். அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அப்படிதான் பேசுவாங்க. ஆமாமா, திருவாரூர்ல தேரா, திருத்துறைப்பூண்டியில வடமா. அது என்ன திருவாரூர் திருத்துறைப்பூண்டி? எதையாவது உளறிட்டு இருக்காம சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் வளரலமா, அர்த்தத்தோட தான் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டது இல்ல போல இருக்கு. திருவாரூர் தேரோட வடம் ரொம்ப நீளமா இருக்கும். பாட்டி எப்பவுமே இப்படிதான், எது பேசினாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஆ, ஆமா ஆமா, அம்மா பேச்சுல எப்பவுமே ஒரு அர்த்தம் இருக்கும். என்னடி அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறாளுங்க. உன் அம்மா என்கிட்டயே நக்கல் விடுறா. ம். ஏய் இப்போதைக்கு ஏன் தட்டுல கை வைக்கிற? இல்ல மாமா, ஒரு பீஸ் இட்லி எடுத்துக்கலான்னு வந்தேன். அதே இட்லி தானே ஓம் பிளேட்லயும் இருக்கு. இல்ல, கட்டிக்க போற புருஷன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுறது ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா மாமா? மாமா ஆனந்த், ஏன் எழுந்திருச்சிட்டீங்க? எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, பசிக்காம சாப்பிட்டா கூட வயித்துல ஒட்டாது. ஆனந்த், இப்ப பசிக்கலன்னு சொல்றீங்க, அப்புறம் நடுராத்திரியில பசிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் டிஃபன் எடுத்துட்டு போய் அங்க வச்சு சாப்பிடுங்களேன். ஆமா ஆமா, நடுராத்திரியில கண்டிப்பா பசிக்கும். நான் இத எடுத்துட்டு போய் ரூம்லயே சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க ஆண்டி, என்ன தம்பி? சப்பாத்தி கொடுங்க. இதுல போடுங்க. போதும். சாம்பார் ஊத்துங்க. ஊத்துங்க சீக்கிரம். போதும். ஐயோ, மாமா என்னாலதான் பாவம் சாப்பிடாம போறாரு போல இருக்கு. பாவம் அவரு விட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? போறத பார்த்தல, வயிறு சரியில்லை, பசிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு இட்லியும் சப்பாத்தி அள்ளிக்கிட்டு போறான் பாரு. ஆமா பாட்டி, நானும் கவனிச்சேன். ஏய், இதுல ஏதோ உள்குத்து இருக்குடி. அத கண்டுபிடிச்சு அவனுக்கு கும்மாங்குத்து கொடுக்கறேன் பாரு. ஆமா பாட்டி, கண்டிப்பா சரி, பண்ணணும். எல்லாரும் பாக்குறாங்க, சாப்பிடுற மாதிரி நடி. இரு, நான் உள்ள வரேன். நீங்க எதுக்கு உள்ள வரணும்? இல்ல, இவ்ளோ சின்ன இடத்துல உடம்ப சுருக்கிக்கிட்டு இப்படிதான் இருக்கியோ, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல.